Hi guys, this is Sriyapan, CSAT faculty. UPSC CSAT classes நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி செஷன் 2. ஸோ இதில் வந்து நம்பர் சிஸ்டம் பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் அதோட டிவிசிபிலிட்டி ரூல், அதுக்கடுத்து டைஸ் பார்ப்போம், அடுத்து ஆட் ஈவன் கான்செப்ட். ஸோ இந்த 4 இதுவுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, பேசிக்காக நீங்கள் சிசெட் படிக்கிறீங்க அப்படின்னா எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும், சிலபஸ் என்ன, அது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தாச்சு. கட் ஆஃப் முதற்கொண்டு எப்படி படிக்கணும் முதற்கொண்டு எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுறோம், சரியா? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் தான் பேசிக்ஸ், நம்ம பேசிக்ஸ் படிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இது வந்து பேசிக்லேருந்து எல்லாரையும் நீங்கள் வந்து 66 மார்க் மேலே எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த கிளாஸே அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதில் பேசிக்ஸ்லேருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா யூடியூப் சேனல் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கிராக் ஆப்டிடியூட் வித் ஐயப்பன். அண்ட் டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க, நம்ம குரூப்பில் இருக்கீங்கன்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிற டெலகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போது ப்ரைம் நம்பருக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்பர் சீரியஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சாகணும், ஓகேவா? ஸோ நம்ம நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ உள்ளே போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டம் போகும்போது உங்களுக்கு தெரிய வேண்டியது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஹோல் நம்பர். ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 0, 1, 2, 3 டாட் இன்ஃபினிட்டி இப்படி போகிறது வந்து ஹோல் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்க்குறது நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1, 1, 2, 3 டாட் இன்ஃபினிட்டி இது எல்லாமே நேச்சுரல் நம்பர். ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்டிஜர். சார் ஏன் சார் இன்டிஜர் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னா, எஸ் இதிலருந்தும் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நேச்சுரல் நம்பரா, இன்டிஜரா, ஹோல் நம்பரா அப்படிங்கிறத வச்சு நம்மளுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வருது, ஓகேவா? ஸோ இன்டிஜர் இஸ் நத்திங் பட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இன்டிஜர் அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் வர எல்லா நம்பர்ஸுமே என்னது தான், இன்டிஜர் தான். சரி, ஓகே. அடுத்து ரியல் நம்பர். சார் ரியல் நம்பர்னால் என்ன சார் அப்படின்னா, அதுவும் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். சார் என்ன சார் சேஞ்ச் அப்படின்னா, ஸோ இன்ஃபினிட்டி வர நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரும், நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், ஓகே? ஆனால் ரியல் நம்பரில் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். சார் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஷ்னல் நம்பர்னால் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஜென்ரலி ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்லாம் சொல்கிறோம்ல, 1/2, 3/4 இப்படி சொல்கிற ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்லாம் ரேஷ்னல் நம்பர்ஸில் வரும். இர்ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் ரூட் இல்லை, √2, √3 இந்த மாதிரி நம்பர்லாம் நம்மளுக்கு இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஹோல் நம்பர்ஸ்னால் என்ன, ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, இன்டிஜர் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இதுக்கு அடுத்து தான் நம்ம போக போகிறது ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர்னால் என்ன? ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா த நம்பர், எனி நம்பர், ஓகேவா? எனி நம்பர் divisible by 1 and itself. Any number divisible by 1 and itself இப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதை இன்னொரு வேலை நம்ம வந்து ஆப்டிடியூட் வேலை லாஜிக்கலாக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த நம்பர் have only 2 factors. ஓகேவா? ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம், சரியா? ஸோ எந்தெந்த நம்பர்ஸ்க்கெலாம் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கோ ஸோ அந்த நம்பர்ஸ்லாம் கால்டு ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஓகேவா? இதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும், ஓகே? ஸோ ப்ரைம் நம்பர் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு அடுத்து என்ன இருக்குது, காம்போசிட் நம்பர். ஸோ அதர் தென் ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ நம்ம ப்ரைம் நம்பர் பார்த்தோம் இல்லையா, த நம்பர் ஹேவ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் எல்லாமே இதில் வந்துடும், ப்ரைம் நம்பரில் வந்துடும். ஸோ 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதர் தென் ப்ரைம் நம்பர் ஆல் ஆர் காம்போசிட் நம்பர். ஸோ எக்ஸப்ட் ப்ரைம் நம்பர் ஆல் ஆர் காம்போசிட் நம்பர், ஓகேவா? ஸோ ப்ரைம் நம்பர் தவிர்த்து எல்லாமே காம்போசிட் நம்பர். ஆனால் இதுலேயும் ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா நம்ம வந்து இதே தான். ஸோ 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட், ஓகேவா? ஸோ எக்ஸப்ட் ப்ரைம் நம்பர் ஆல் ஆர் காம்போசிட் நம்பர் அதர் தென் 1. ஸோ 1 வந்து ப்ரைம்லேயும் வராது, காம்போசிட்லேயும் வராது, ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 1லேருந்து 100 வரை
எல்லா ப்ரைம் நம்பர்லேயும் நீங்கள் நோட்டில் எழுத போகிறீங்க. ஓகேவா? 1லேருந்து 100 வரை எல்லா ப்ரைம் நம்பரையும் நோட்டில் எழுத போகிறீங்க. ஸோ அப்படியே வீடியோ பாஸ் பண்ணுங்கள், ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படியே எழுதுங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து அப்படியே ஆன்சர் சொல்கிறேன். ஸோ பாஸ் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடாது, நோ சீட்டிங். ஓகே, சரி. ஸோ 1லேருந்து 100 வரை எத்தனை ப்ரைம் நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா 25 ப்ரைம் நம்பர்ஸ். 1லேருந்து 100 வரை we have 25 ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, ஸோ என்ன நம்பர் சொல்கிறேன், நீங்கள் இப்போ எழுதியிருப்பீங்க, செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. ஸோ 5, 9, 10, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. So we have 25 prime numbers in total. We have 25 prime numbers. So யாரெல்லாம் கரெக்டாக எழுதுனீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சார் நாங்கள் இந்த 25 prime numbersக்கு இவ்வளோ யோசித்து பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் கூட இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு 6th டேபிள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்னா, ஸோ 1 6 6 12 3 18 4 24 5 30 6 36 7 42 8 48 9 54 60 66 72 78 84 90 96. ஓகேவா? ஸோ எல்லா 6th டேபிள் நான் எழுதிட்டேன். ஸோ ஐ நோ த 2 and 3 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ 6க்கு ப்ரீவியஸ் நம்பர் 5, ஆஃப்டர் நம்பர் 7. ஸோ 5ம் ப்ரைம் நம்பர் தான், 7ம் ப்ரைம் நம்பர் தான். இங்கே வந்து 11, இங்கே 13, இங்கே 17, இங்கே 19, இங்கே 23, இங்கே 25. பட் வி நோ தட் 25 இஸ் டிவிசிபிள் பை 5. கரெக்டாக? ஸோ அது வந்து கிடையாது. ஓகே, அதர் நம்பர்ஸ் எடுத்து 29, 31, 35, 37. இப்போ சொல்லுவீங்க சார் 35ம் 5ஆல் டிவைட் ஆகும் சார். எஸ், இதுவும் கிடையாது. தென் அகெயின் 41, 43, 47, 49. We know that 49 is 7 square. கரெக்டாக? ஸோ 7 square. ஸோ 53, 55, 55 டிவைட் ஆகும். அடுத்து 59, 61, 65, 67, 65 என்ன ஆகும்? 5ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 71, 73, 77, 77 பார்த்தாலே தெரியுது, 7 11 டிவைட் ஆகும். 79, அடுத்து 83, 85, 85 நம்மளுக்கு 5ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 89, 91, 95, 97. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது 95 கண்டிப்பாக டிவைட் ஆகும் இல்லையா? 95 வந்து 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ 91 டிவைட் ஆகும். 91 இஸ் நத்திங் பட் 7 into 13. ஸோ இது மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இது லாஸ்ட் இயர் கொஸ்டினில் கூட வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் 1 2 3 4, சாரி இது 5 கிடையாது இல்லையா? சாரி 5 வந்து ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர். ஓகே, 5 வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. எஸ், 25 ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்த்து வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு, ஸோ ஃபேக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் 100லேருந்து 200 வரை எவ்வளோ ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். ஸோ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் 100 to 200 we have 21 ப்ரைம் நம்பர்ஸ். 21 ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஃபேக்சுவலாகவே. ஸோ 2 இஸ் தி லீஸ்ட் ப்ரைம் நம்பர். 2 இஸ் தி லீஸ்ட் ப்ரைம் நம்பர். ஸோ ப்ரைம் நம்பர்லேயே லீஸ்ட் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டால் அது வந்து 2. அண்ட் 2 ஹேவ் அதர் குவாலிஃபிகேஷன் இஸ் ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ஆட் ப்ரைம் நம்பர்ஸ் அதர் தென் 2. ஓகேவா? அப்படி சொல்லிக்கலாம். அதே மாதிரி லீஸ்ட் ஆட் ப்ரைம் நம்பர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 சொல்லிக்கலாம். ஓகேவா? தென் காம்போசிட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு காம்போசிட் நம்பர் நீங்கள் என்னென்னு பாருங்கள். ஸோ 2 ப்ரைம் நம்பர், 3 ப்ரைம் நம்பர், 4 is the first composite number. First composite number என்னன்னு கேட்டால் 4 தான் first composite number. And first odd composite number. First odd composite number.
இஸ் 9 ஓகேவா. ஸோ 9 தான் ஃபர்ஸ்ட் ஆட் காம்போசிட் நம்பர். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் பேசிக்ஸ் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு தெரிய வேண்டியது கோப்ரைம். கோப்ரைம். ஸோ கோப்ரைம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ட்வின் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ட்வின் ப்ரைம். ட்வின் ப்ரைம்னா நீங்கள் பேர்லேயே தெரிஞ்சுக்கலாம், ரெட்டை. சரியா. ரெட்டை ப்ரைம் அப்படின்னா ரெண்டு நம்பருமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஸோ ரெட்டை ப்ரைம் அப்படின்னா ரெண்டு நம்பருமே ப்ரைம் நம்பராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். ஓகே. ஓகே. ட்வின் ப்ரைம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெட்டை ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கரெக்டாக. ஸோ ரெட்டை ப்ரைம்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ரெண்டு நம்பருமே ப்ரைம் நம்பராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 3 இருக்கலாம், இது வந்து 5 இருக்கலாம். ஆனால் ரெண்டுமே ப்ரைம் நம்பர் தான். கரெக்டாக. ரெண்டுமே ப்ரைம் நம்பர். ஆனால் ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கணும்ப்பா. TWO. ஓகேவா. ரெண்டுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கணும். அப்போ என்னவாக இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், அடுத்து என்ன இருக்கலாம், 11 இருக்கலாம், 13 இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ ரெண்டு நம்பருக்கு நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ட்வின் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா. கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து இன்னும் யூபிஎஸ்சியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ லாஸ்ட் இயர் குரூப் 1 கேட்டாங்க. ஓகேவா. லாஸ்ட் இயர் குரூப் 1 கேட்டாங்க கோ ப்ரைம் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு நம்பர் இருக்குது. ஓகேவா. கோ ப்ரைம்னாலும் ரெண்டு நம்பர் இருக்குது. ஸோ ரெண்டு நம்பருக்கு ப்ரைம் நம்பராக இருக்குன்னா கண்டிஷன் தேவையில்லை. ஸோ ரெண்டு நம்பருமே ப்ரைம் நம்பராகவும் இருக்கலாம், இல்லை எனி நம்பராக இருக்கலாம். பட் த HCF between 2 number is 1. The HCF of 2 number is 1. ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸ் 1 only. ஓகேவா. இந்த 1 மட்டும் தான் காமன் ஃபேக்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 18 and 25. ஸோ 18ஓட ஃபேக்டர்ஸ் பாருங்கள், 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, அடுத்து என்ன இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது, 18 இருக்குது. இது எல்லாமே என்னது, 18ஓட ஃபேக்டர்ஸ். 25ஓட ஃபேக்டர்ஸ் என்னது, 1 இருக்குது, 5 இருக்குது, 25 இருக்குது. ஸோ இதில் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பாருங்கள், இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். அந்த இது மட்டும் தான் காமன் ஃபேக்டர். இந்த மாதிரி ஒரே ஒரு காமன் ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கோ ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நம்பருக்கு நம்பர் ஆஃப் கோ ப்ரைம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா. நம்ம ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் கோ ப்ரைம்ஸ் கண்டுபிடிக்கிற டெக்னிக் நான் சொல்லித்தரேன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து டிவிசிபிலிட்டி ரூல். டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பரை பார்த்த உடனே இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா, 3ஆல் டிவைட் ஆகுமா, 4ஆல் டிவைட் ஆகுமா, அந்த இது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. ஒரு நம்பரை பார்க்கும்போதே தெரியணும் இது 3ஆல் டிவைட் ஆகும், இது 13ஆல் டிவைட் ஆகும். இந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூபிஎஸ்சி கொஸ்டினை அப்ரோச் பண்ணுற விதமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ இது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஒரு சில கொஸ்டின் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது. ஸோ டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. சரியா. ஸோ பேசிக்காக உள்ளது நான் சொல்லி கொடுத்துறேன். ஃபஸ்ட் வந்து 2. ஸோ 2லேருந்து எல்லா நம்பரையும் வரும்ல. 2 இருக்குது, 3 இருக்குது, 4, 5, 6, 7, 8. ஓகே. ஃபஸ்ட் இதை பார்த்துடலாம். ஸோ 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன. ஸோ யூனிட் பிளேஸ் இருக்கு இல்லையா, யூனிட் பிளேஸ் இருக்குல்ல, எல்லா நம்பரோட யூனிட் பிளேஸில் வந்து 0, 2, 4, 6, 8 இப்படி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா that numbers are divisible by 2. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த நம்பர் ends with. ஸோ ஒரு நம்பர் வந்து 0, 2, 4 இந்த நம்பரால் இல்லையா முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா that number will be divisible by 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து 4 அப்படியே 4 பாருங்கள். ஸோ 2க்கு வந்து யூனிட் பிளேஸ் சொன்னேன் இல்லையா, 4க்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட். ஓகேவா. லாஸ்ட் 2 டிஜிட் divisible by 4 அப்படின்னா that number will be divisible by 4. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12 இவ்வளோ பெரிய ஒரு நம்பர்ப்பா. ஓகேவா. இப்போ இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு கேட்டேன் அப்படின்னா இப்போ divisible by 4 எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நம்பர் எழுதி இது 3 அடுத்து 0 இந்த மாதிரிலாம் கூட்டி பண்ணதுக்கு டைம் ஆகும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நான் பார்க்க போகிறேன். 12 4ஆல் டிவைட் ஆகுமா, எஸ் டிவைட் ஆகும். ஸோ த ஹோல் நம்பர் வில் பி divisible by 4 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஷார்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு. தென் 8 அப்படியே 8க்கு வாங்க. சரியா. 8ஓட divisibility ரூல் என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் divisible by 8 இருக்கணும்ப்பா. ஸோ 2க்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 டிஜிட்,
டிவைட் பை 2 இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்து 4க்கு வந்து லாஸ்ட் 2 டிஜிட்டு, 8க்கு வந்து லாஸ்ட்டு 3 டிஜிட் டிவிசிபிள் பை 8 இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 6 8 9 ஓகேவா 0 64 இப்படி இருக்குது. இப்போ 0 64 அப்படிங்கிறது என்ன ஆகும் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ மேபி த ஹோல் நம்பர் டிவிசிபிள் பை 3ஆக இருக்கும். ஓகேவா நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் என்னது 1 3 அடுத்து என்ன இருக்குது 4 6 8 9 0 6 4. இது இப்போ வந்து 8ஆல் டிவைட் ஆகுமா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னாச்சு லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 0 6 4. இது வந்து 8ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். அதனால த ஹோல் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 8. ஓகேவா ஸோ இதுதான் 8ஓட டிவிசிபிள் ரூல். சரி இப்போ லாஸ்ட்டு சிடிஎஸில் ஒரு கொஸ்டின் நான் பார்த்தேன். சரியா என்ன அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்து 16ஓட டிவிசிபிலிட்டி வருமா ரிமைண்டர்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா எப்படி கேட்டிருந்தாங்கன்னு நான் சொல்கிறேன். 1 2 3 4 5 டாட் 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 98 99 100 இப்படி ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 எல்லா நம்பரும் போட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிவிசிபிள் பை 16 கொடுத்துட்டு வாட் இஸ் த ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ரிமைண்டர் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா சார் நான் இப்போ பார்க்குறேன் சார் 16 எப்படி சார் இவ்வளோ பெரிய நம்பர் எழுத முடியும்? எழுதவே முடியாது, நீங்களே நடுவில் புள்ளி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் எழுத முடியாது தான். டிவிசிபிள் ரூல் எனக்கு தெரியாது தான். அப்போ நான் என்ன பண்ணணும் 2ஓட டிவிசிபிலிட்டி பார்க்குறேன் சார் யூனிட் டிஜிட் மட்டும் தான் போட்டிருக்கு. 4 2னா 2 power 1 கரெக்டாக. 4க்கு பார்க்குறேன் 2 power 2 சார் லாஸ்ட்டு 2 டிஜிட் போட்டிருக்கீங்க. சரி 8க்கு பார்க்குறேன் 2 power 3 சார் லாஸ்ட்டு 3 டிஜிட் போட்டிருக்கீங்க. 16 இஸ் நத்திங் பட் 2 power 4. அப்போ லாஸ்ட்டு 4 டிஜிட் பார்த்தா போதுமா? எஸ் இதான்ப்பா டெக்னிக்கு. உங்களுக்கு யூபிஎஸ்சி வந்து நீங்கள் யாராலையும் சால்வ் பண்ண முடியாத சம்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா ஸோ லாஸ்ட்டு 4 டிஜிட் 9100 இதை நீங்கள் 16ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க, ரிமைண்டர் சொல்ல போகிறீங்க. ஓகேவா இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் சிடிஎஸில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா ஃபைன். நெக்ஸ்ட்டு 3ஓட டிவிசிபிள் ரூல் பார்க்கலாம். ஓகேவா ஸோ 3ஓட டிவிசிபிள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ சம் ஆஃப் தி நம்பர் sum of the digitன்னு சொல்லலாம். sum of the digit divisible by 3ஆக இருந்துச்சு அப்படின்னா the whole number will be divisible by 3 ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் 1 3 3 வந்துடும். அடுத்து 3 6 10 அடுத்து வந்து 21 28 28 36 வருதா? எஸ் எஸ் ஸோ 36 அப்படிங்கிறது என்ன எனக்கு 3ஆல் ஈஸியாக டிவைட் ஆகும். தென் த ஹோல் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 3. ஓகேவா ஸோ இதுதான் ரூலு. பட் நம்ம ஷார்ட்கட் நான் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சம் பண்ணும்போது சார் இவ்வளோ நம்பர் இருக்குது சம் பண்ணிட்டீங்க, அப்போ இன்னும் நம்பர்ஸ் நிறையா இருந்தால் எவ்வளோ நேரம் சம் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 3ஆல் கட் பண்ணலாம். ஓகேவா சரி இங்கே பாருங்கள் 1 2 கூட்டினா 3 வந்தது. இது 3 தான் இருக்குது. 6 3ஆல் டிவைட் ஆகும். 4 + 5 9 3ஆல் டிவைட் ஆகும். 7 8 கூட்டினா 15 அதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ எல்லாமே கட் ஆகிடுச்சு. ஸோ ஆன்சர் டிவிசிபிள் பை 3 ஆனா எஸ். புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி புரிஞ்சிருக்குன்னு தெரில, நான் அகெயின் சொல்கிறேன். ஓகேவா என்ன அப்படின்னா ஜென்ரலி உங்களுக்கு ரூல் வந்து த சம் ஆஃப் த டிஜிட் டிவிசிபிள் பை 3ஆக இருந்தால் த ஹோல் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 3. அதான் ரூல். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்பரை கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 9 6 2 8 7 98 42 89 இப்போ இந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகுதா இல்லையா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா நீங்கள் ஒன்றா கூட்டணும்ல, நீங்கள் கூட்டி சொல்லுங்கள், நான் கட் பண்ணி சொல்கிறேன். 9 3ஆல் டிவைட் ஆகும். 6 3ஆல் டிவைட் ஆகும். 4 + 2 6ஆல் டிவைட் 3ஆல் டிவைட் ஆகும். இது 15 3ஆல் டிவைட் ஆகும். 9 3ஆல் டிவைட் ஆகும். 6 டிவைட் ஆகும். 9 டிவைட் ஆகும். 8 and 8 தான் இருக்குது 16 16 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ த ஹோல் நம்பர் வில் பி நாட் டிவிசிபிள் பை 3. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே ஸோ இதே ரூல் தான் 9க்கும். 9க்கு என்ன ரூல்? சம் ஆஃப் த டிஜிட் என்ன பண்ணணும் டிவிசிபிள் பை 9ஆக இருக்கணும். ஓகேவா ஸோ வந்து இப்போ 92 78 1 இப்படி ஒரு நம்பர் இருக்குது. ஓகேவா ஸோ சம் பண்ணி பாருங்க. 9 9 18 9 27. அப்போ 27ங்கிறது 9ஆல் டிவைட் ஆகும். த ஹோல் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 9. ஸோ இதே தான் நான் கட் பண்ணுற டெக்னிக்கில் சொல்கிறேன். 9 கட் பண்ணிக்கலாம். 2 + 7 9 கட் பண்ணிக்கலாம். 8 + 1 9 கட் பண்ணிக்கலாம். அப்போ திஸ் நம்பர் வில் பி டிவிசிபிள் பை 9. ஸோ 3க்கு என்ன ஃபாலோ பண்ணிங்களோ அதே தான் 9க்கும் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஓகே தென் 5
5க்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூனிட் பிளேஸ் 0 or 5. ஸோ ஒரு நம்பரோட யூனிட் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் பிளேஸ், 10th பிளேஸ், 100th பிளேஸ் அப்படி தானே வரும் இல்லையா. ஸோ யூனிட் பிளேஸ் வந்து 5 or 0 இருந்துச்சுன்னா that number will be divisible by 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6னா 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னது 2 into 3 தான் கரெக்டாக. ஸோ ஒரு நம்பர் 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா 6ஆல் டிவைட் ஆகும். ஃபைன். இஃப் த நம்பர் divisible by 2 and 3, ஆர் கிடையாது and, சரியா, 2 and 3 அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் will be 6ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது 7, 10, 11, 12, 13 இதான் நம்ம பெண்டிங் இருக்க நம்பரு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 7 நம்ம லேட்டராக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு ஒரு டெக்னிக்காக சொல்லித்தரேன். 7க்கும் 13க்கும் சேம் டெக்னிக் தான். ஓகே. ஸோ 10க்கு என்னது யூனிட் பிளேஸ் will be 0. யூனிட் பிளேஸ் வந்து உங்களுக்கு 0 இருந்துச்சுன்னா that number will be divisible by 10 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். தென் 11க்கு அழகாக எழுதிக்கோங்க. த டிஃபரன்ஸ் பிட்வீன், ஓகேவா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட் பொசிஷன் sum of, the difference between sum of odd position and even position. The difference between sum of odd position and even position will be 0 or 11. 0 or 11. For example 1 3 3 1 இது ஒரு நம்பர். ஓகேவா. ஸோ இது மொதல் பிளேஸ், இது ரெண்டாவது பிளேஸ், இது மூணாவது பிளேஸ், இது நாலாவது பிளேஸ். ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினா 4 வருது, இந்த ரெண்டையும் கூட்டினா 4 வருது. ஸோ 4க்கு டிஃப்ரென்ஸ் என்ன 0. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் 11ஆல் டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 1 3 6 1 நான் ஒரு நம்பர் சும்மா கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு பொசிஷன், இது தேர்டு பொசிஷன், இது ஃபிஃப்த்து பொசிஷன். ஸோ 1 + 1 + 6 மேலே ரிமைனிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது 2 இருக்குது, 3 இருக்குது, 1 2 + 3 + 1 மேலே கூட்டினா 6 வருது, கீழே கூட்டினா 8 வருது, டிஃப்ரென்ஸ் 2 வருது. அப்போ அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம 11க்கு பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ 12க்கு இஸ் நத்திங் பட் 4 into 3பா. அப்போ ஒரு நம்பர் 3ஆலையும் 4ஆலையும் டிவைட் ஆச்சு அப்படின்னா that number will be divisible by 12. ஸோ இதுதான் நம்ம 12க்கு பார்க்குறோம். ஸோ மோஸ்ட்லி இதுக்கு உள்ளேயே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இவ்வளோ வர உள்ளது நீங்கள் தெளிவாக படிச்சிருந்தா போதும். இது போக நீங்கள் படிச்சிருக்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டேபிள்ஸ் நல்லா படிச்சிருக்கணும், அடுத்து ஸ்கொயர் நல்லா படிச்சிருக்கணும், அடுத்து க்யூப் வேல்யூ நல்லா படிச்சிருக்கணும். ஸோ இது படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, க்யூப் ரூட் எடுக்கிறதுலாம் நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்லித்தரேன். ஓகேவா. ஸோ அதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸில் நான் சொல்லித்தரேன். சரி, இப்போ இதில் நம்ம பார்த்துலாமா. இதில் வந்து 7க்கும் 13க்கும் 7 and 13க்குள்ளே ட்ரிக்ஸ் நம்ம பார்த்துலாம். டிவிசிபிலிட்டி ரூல். இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பர் இப்போது 7ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஸோ என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய நம்பர் நான் கொடுக்குறேன். 4 6 7 3 7 3 5 8 7 8 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நம்பர் டிவிசிபிள் பை 7ஆ எஸ் ஆர் நோ அப்படி நான் கேட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லணும். ஸோ நீங்கள் சொல்லிடுவீங்க 7ஆல் டிவைட் பண்ணி கூட சொல்லிடுவீங்க. ஓகேவா. பட் அதில் ஒரு யூபிஎஸ்சி எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு இது 7ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா, 3ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா, 9ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு சீரியஸ் நம்பர் கொடுக்கும்போது நடுவில் ஒரு நம்பர் கொடுக்க மாட்டாங்க. அந்த நம்பரை கொடுக்காம வாட் மே பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ், இந்த நம்பர் என்ன வேல்யூவாக இருக்கலாம், இஃப் இட் இஸ் divisible by 9, இஃப் இட் இஸ் divisible by 7 ஆர் இட் இஸ் divisible by 13 இப்படி தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் முன்னாடி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் இருந்து 3 3ஆக பிரிக்கணும். ஸோ 3 3 3 நம்ம 3 3ஆக பிரிச்சிட்டோமா. இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். சார் நான் வந்து மைனஸ்லேருந்து ஆரம்பிக்கட்டுமா, எதில் இருந்தாலும் ஆரம்பிங்க. ஆனால் வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸும் ப்ளஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ 878 ப்ளஸ் 673. ஓகேவா. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். 878 673 ஆட் பண்ணிங்கன்னா 10 11க்கு வந்து 1 வந்துடும், மீதி 1 14 15க்கு 1 வந்துடும், இங்கே 7 இங்கே வந்து என்ன வந்துடுது 15 வந்துடுது. ஓகேவா. எஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டோம் இல்லையா, நம்ம இதை தனியாக ஆட் பண்ணி வைக்கிறோம். ஸோ 735 இங்கே என்ன இருக்குது 4 இருக்குது, இதை ஆட் பண்ணால் 937. ஸோ 739 அப்படிங்கிறது உங்களுக்கு வருது. ஸோ இது வந்து எதில் இருக்குது, மைனஸில் இருக்குது, இது இதில் இருக்குது ப்ளஸில் இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பார்க்கலாமா. இதை ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 739. இதை நீங்கள் டிஃபரன்ஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு
812 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வருது. ஸோ 812 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வருது. சரியா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய நம்பராக கொடுத்தேன் 6 9 10 டிஜிட் நம்பராக கொடுத்தது. இப்போ ஸ்மால் நம்பர் 812. சார் மைனஸ் வருமா ப்ளஸ் வருமா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ 812 இருக்கா? ஸோ அந்த 812 இப்போ 7ஆல் டிவைட் பண்ண முடியுங்க. ஒரு 7 7 மீதி 1 1 ஒரு 7 7 8 9 10 11. ஸோ 4 2 அடுத்து 6 கூட 6 7 42. ஸோ 0. ஓகேவா? ஸோ 812 வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, பெர்ஃபெக்டாக டிவைட் ஆச்சு. தென் த ஹோல் நம்பர் வில் பி divisible by 7. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்பர் 1 ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரைட் சைட்லேருந்து 3 3 பிரிக்க போகிறீங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 3 நம்பர்ஸ்க்கு போட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க. சார் லாஸ்ட் நம்பரில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரைட் சைட்லேருந்து 3 3 நம்பர்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, போட்டுக்கிட்டே இருக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ளஸ்ஸையும் கூட்ட போகிறீங்க, மைனஸையும் கூட்ட போகிறீங்க. அதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு ஃபைனலாக கிடைக்கிற நம்பர் 7ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா that நம்பர் வில் பி divisible by 7. இல்லை ஃபைனலாக கிடைக்கிற நம்பர் 13ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா that நம்பர் வில் பி divisible by 13. அவ்வளோதான்ப்பா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அது வந்து 13ஆல் டிவைட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள். ஓகே? ஸோ 8 53 490 479 53 479 354. இஸ் திஸ் நம்பர் divisible by 13 ஆர் நாட்? எஸ் ஆர் நோவா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சால்வ் பண்ணுங்கள். நான் அப்படியே ஒரு சைடு சால்வ் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ஒரு சைடு சால்வ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 3 3 பிரிக்கிறேன். ப்ளஸ்ஸு நான் போடுறேன். ஸோ ப்ளஸ்ஸையும் கூட்டினேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, 853 354 1207 எனக்கு வந்துடுச்சா? ஓகே. ஸோ இது வந்து -479. இதை மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் பண்ணும்போது ஐ காட் 728 எனக்கு வருதுப்பா. ஓகேவா? ஸோ இது இப்போ 13ஆல் டிவைட் ஆகுமா இல்லையான்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ். 728 நீங்கள் 13ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ காட் 56. ஸோ பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது அப்படின்னா திஸ் பிக்கர் நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக 13ஆல் டிவைட் ஆகும். சார் இவ்வளோ பெருசாக பண்ணுறதுக்கு நாங்கள் 13ஆல் டிவைட் பண்ணிட்டு போயிடுவோம் சார் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எஸ் கரெக்ட் தான், அதுவும் பண்ணலாம். இல்லாத பட்சத்துக்கு நம்ம அதுவும் பண்ண தான் போகிறோம். சரியா? பட் இப்போ இந்த ஒரு நம்பர் இருக்குது, இது வந்து எக்ஸ்ன்னு கொடுத்து இந்த நம்பரை கண்டுபிடிங்கன்னு சொல்லும்போது இந்த ட்ரிக்கு தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபைன். ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ யூபிஎஸ்சியில் கேட்கப்பட்ட PYQs இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் ப்ரைம் நம்பர் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் இந்த 2 இதுலேயும் கேட்டிருக்கிறத நம்ம அப்படியே வரிசையாக சால்வ் பண்ணுவோம். ஓகே? ஸோ இந்த கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி 2023 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதில் நம்ம பார்க்குற எல்லாமே கொஸ்டின் நம்பர்ஸ் அண்ட் இயர் வந்து சைடில் போட்டிருப்பேன், நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு வந்து பார்த்துக்கலாம். ஓகே? ஸோ சூஸ் தி குரூப் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி அதர்ஸ். ஸோ அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். 2023 கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன், 17 37 47 97 மேபி ரீசனிங்காக இருக்குமா எந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஓகே, நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ப்ரைம் நம்பர் தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் ப்ரைம் நம்பர் ஃபாஸ்ட் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அந்த ப்ரைம் நம்பர் கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கொஸ்டினை நீங்கள் வித்தின் a seconds ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா we know that 91 is nothing but 7 into 13. ஸோ 91 is not prime number. அதர் than 91 all are prime number. ஸோ இதுவும் எல்லாமே ப்ரைம் நம்பரு. இதில் மட்டும்தான் ப்ரைம் நம்பர் இல்லாத ஒரு காம்போசிட் நம்பர் இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் யூபிஎஸ்சி 2023 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது வந்து டேட்டா சஃபிஷியன்சி கீழே கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் சிஸ்டத்தில் மேக்ஸிமம் டேட்டா சஃபிஷியன்சியில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ டேட்டா சஃபிஷியன்ஸும் ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. நம்ம தனித்தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி பார்க்கணும். கண்டுபிடிக்க முடியுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? சரி, ஆப்ஷன் எப்படி சார் இருக்கும்னா, த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் 1 ஸ்டேட்மெண்ட் அலோன். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு சால்வ் பண்ண முடியும், பட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சால்வ் பண்ண முடியாது, இப்படி இருக்கலாம். இல்லைனா ஆன்சர்டு பை யூஸிங் எய்தர் ஸ்டேட்மெண்ட் அலோன், 2 ஸ்டேட்மெண்ட்டையும் தனித்தனியாக வச்சு என்னால் சால்வ் பண்ண முடியுது அப்படிங்கிறது இருக்கலாம். இல்லை அப்படின்னா த கொஸ்டின் கேன் பி ஆன்சர் பை யூஸிங் போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர், 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்தா மட்டும்தான் என்னால் சால்வ் பண்ண முடியுது சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேவா? த கொஸ்டின் கேனாட் பி ஆன்சர் ஈவன் பை யூஸிங்
போத் ஸ்டேட்மெண்ட் டுகெதர் ரெண்டையும் சேர்த்து கூட என்னால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சியோட ஃபார்மெட்டு. ஸோ 23ல் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வாட் இஸ் த நம்பர், அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் தி நம்பர் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தி நம்பர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இயர்ஸ் கேட்டுட்ருக்காங்க. 2021 கேட்டாங்க, 22 கேட்டாங்க, 23 கேட்டாங்க. ஓகேவா? So I know that the sum of the digit of the number is equal to the product of the digits. ஓஹோ, சரி, ஓகே. இப்போ ஒரு நம்பர் நான் பார்க்க போகிறேன், இந்த நம்பர்ஸ் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3. ஏன்னா இதில் வந்து நேச்சுரல் நம்பர், ப்ரைம் நம்பர் எதுவுமே சொல்லலை. ஸோ 1, 2, 3 இந்த 3 நம்பரை சம் பண்ணால் என்ன வருது நம்மளுக்கு? 6 வருது. 1 × 2 × 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது? 6 வருது. எஸ், கரெக்ட். ஸோ என்ன வந்துச்சு? த சம் ஆஃப் தி டிஜிட் ஆஃப் தி நம்பர் is equal to the product of the digit. ஓகே, ஸோ இப்போ 123 அப்படிங்கிறது அந்த நம்பராக வச்சுக்கிறேன். ஸோ 123 அப்படிங்கிறது அந்த நம்பர். அப்போது இதை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன வந்துச்சு? இது வந்துச்சு. சரி சார், வேறு ஏதாவது நம்பர் பாசிபிலிட்டி இருக்கா? இதில் த சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் தி நம்பர் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட், இது மட்டும் தான் கொடுத்துருக்கான். சரியா? அப்போ வேறு ஏதாவது, அதுவும் 3 டிஜிட் நம்பர்னு சொல்லிட்டான். ஸோ 3 டிஜிட் நம்பரை கன்சிடர் பண்ண போகிறேன். 3 டிஜிட் நம்பரில் எந்த நம்பராலும் இருக்கலாம். ஸோ எனக்கு பெர்முடேஷன் தெரியும், பட் தெரியாதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ 132 இருக்கலாம், அடுத்து 213 இருக்கலாம், 231 இருக்கலாம், அடுத்து 312 இருக்கலாம், 321 இருக்கலாம். ஸோ ஐ ஹேவ் 6 பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? இந்த 6 பாசிபிலிட்டிலையுமே பெருக்கி பாருங்கள் 6 வரும், கூட்டி பாருங்கள் 6 வரும், கூட்டி பாருங்கள் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு என்னால் ஆன்சர் பண்ண முடியுதா? அந்த நம்பர் என்ன நம்பர் கேட்டால் என்னால் சொல்ல முடியுமா? நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஐ ஹேவ் 6 சாய்ஸஸ். ஓகேவா? ஐ ஹேவ் 6 சாய்ஸஸ். பட் எனக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. இப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட ஹெல்ப்னா இது பண்ணுறேன். ஓகேவா? த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் தி நம்பர். இட் இஸ் நத்திங் பட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6ன்னு சொல்கிறான். த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 6ன்னு சொல்கிறான். ஓகேவா? இப்போ இதில் வந்து சார் எந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகுன்னு பார்த்தா தெரிஞ்சிருமா? எஸ், கரெக்ட். 6ஓட டிவிசிபிலிட்டி இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். என்ன சொன்னேன்? 3ஆலையும் டிவைட் ஆகணும், 2ஆலையும் டிவைட் ஆகணும். அப்போது 6ஆல் டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எத்தனை இருக்குது? 132. ஏன்னா யூனிட் பிளேஸில் 2 இருக்குது. இங்கே 312 யூனிட் பிளேஸில் 2 இருக்குது. அதர் 4 நம்பர்ஸ் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ 132 அப்படிங்கிறது ஒரு நம்பர் கரெக்டு, 312 அப்படிங்கிறது ஒரு நம்பர் கரெக்டு. இந்த ரெண்டு நம்பருமே 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், த நம்பர் டிவிசிபிள் பை த சம் ஆஃப் த டிஜிட்ஸ். சார் 2 நம்பர் இருக்குது சார். இப்போ கூட என்னால் என்ன பண்ண முடியல? ஆன்சர் சொல்ல முடியல. இப்போ ரெண்டையுமே சேர்க்குறேன். ஆக்சுவலாக இதில் தான் எடுக்கணும் கிடையாது. இந்த 3 டிஜிட் நம்பர் என்னனாலும் இருக்கலாம். ஓகேவா? என்னனாலும் இருக்கலாம். ஸோ இப்போ பார்க்கும்பொழுது இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்குறேன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்குறேன். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 6 சாய்ஸஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 6லேருந்து எடுத்தாலுமே 2 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ ரெண்டையும் சேர்த்துமே என்னால் இந்த நம்பர் வாட் இஸ் த நம்பர் அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ தட் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி, த கொஸ்டின் cannot be answered by using both statement together. So next question, the sum of 3 consecutive integers is equal to their product. So last ஒரு sum பார்த்தல, அதோட previous year question தான். 2022 இப்படி கேட்டிருந்தாங்க. 23ல இதே sum எப்படி டேட்டா சஃபிஷியன்சியாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, the sum of 3 consecutive integer, இதில் கொடுத்துருக்கிறது integer கொடுத்துருக்காங்க, is equal to their product. How many such possibilities are there? So last sumல நம்ம பார்த்தது 1, 2, 3. இதை பெருக்குனா 6 வருது, கூட்டினாலும் என்ன தான் வருது? 6 தான் வருது. இது ஒரு நம்பர். ஸோ இந்த கொஸ்டினில் தான் அந்த ட்ரிக்கை பார்க்கணும். நீங்கள் இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. இன்டிஜர்னால் என்னது? மைனஸில் கூட வரலாம். ஸோ -2, -3, -6. அப்போது -6 வந்துடும். மல்டிப்ளைனாலும் -6. சார் அப்போ ஆன்சர் 2ஆக இருக்குமா சார்னா? ஓகே, செக் பண்ணி பார்ப்போம். -101 இதை பெருக்குனா என்ன வருது? 0 வருது. கூட்டினா என்ன வருது? 0 வருது. அப்போது நானே 3 பாசிபிலிட்டிஸ் எழுதிட்டேன். நோ சச் பாசிபிலிட்டிஸ் தப்பு. மேக்ஸிமம் நம்பரே 3 தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இப்படி கொடுத்துருந்த கொஸ்டின் தான் அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க? டேட்டா சஃபிஷியன்சியில் மாற்றிட்டாங்க. ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்கள். ஸோ இதுதான் 2021. ஸோ சேம் லாஸ்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின், த ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர், இதில் நேச்சுரல் நம்பருக்கு கேன் பி ஈக்குவல் டு தர் சம். ஸோ யூபிஎஸ்சில் இது ஒரு பேட்டர்ன் என்னென்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, ஒன்லி டூ ஒன்லி போத் நெய்தர் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இதில் சம்டைம்ஸ் கரெக்ட் கொடுத்துருப்பாங்க, சம்டைம்ஸ் இன்கரெக்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகே, த ப்ராடக்ட் ஆஃப் 3 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் கேன் பி ஈக்குவல் டு தர் சம். கேன் பி அப்படின்னு வந்தாலே மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். கேன் பி அப்படி வந்தாலே
கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து சார் கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கேன் பி வச்சு கண்டுபிடிக்கலாம். ரைட்டு, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? லாஸ்ட் 2 கொஷின் பார்த்துருக்கோம். இதில் நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 இதான் அந்த நம்பரு. ஸோ கன்சிக்யூட்டிவ் 3 நம்பர்ஸ். ஸோ பெருக்குனா என்ன வரும்? 6 வரும். கூட்டினா என்ன வரும்? 6 தான் வரும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த சம் ஆஃப் 5 consecutive integer can be 100. ஸோ x plus 1, x plus 2, x plus 3, x plus 4. இது x plus 1 2 3 4 இதுதான் 5 நம்பர். இது வந்து 100 வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ x 2 3 4 5 5x ப்ளஸ் 3 6 6 4 10 10 சீக்வல் டு என்ன வந்திருக்கு? 100. இதை மைனஸ் பண்ணலாம். 90 சீக்வல் டு 5x. x சீக்வல் டு என்னது? x சீக்வல் டு உங்களுக்கு 18 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 18 19 20 இங்கே வந்து 16 17. ஸோ இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 100 வந்துடும். ஸோ த சம் ஆஃப் 5 consecutive integer கேன் பி 100. ஆமாம், எக்ஸ், அதுவும் எக்ஸ் சொல்லிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு. ஆப்ஷன் சி both 1 and 2. ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சம் ஒரு 2-3 இயர்ஸ் கேப்பில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 21ல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. a certain number multiplied by 7. ஸோ அந்த 10th லெவல்னு சொன்னாங்க இல்லையா? 10th லெவல்னு சொல்லிட்டு சிலபஸ் இருப்பாங்களா, அந்த கொஸ்டின் இதுதான். ஓகேவா? a certain number multiplied by 7, the product entirely comprises ones only. அதாவது 1 1 1 1 1 சொல்லிட்டு வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டாம்ப்பா. இந்த நம்பர் இல்லாததுலேயே நீங்கள் 7 பெருக்கி பாருங்கள். 7 பெருக்கி பாருங்கள். எனக்கு நம்ம ரைட் சைடில் தான் பெருக்கோம் இல்லையா? அதில் வந்து நீங்கள் 1 வர்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். ஸோ 21 7 3 21. அப்போ நீங்கள் 1 எடுத்துருவீங்க. கேப் 2 இருக்கும். 7 அடுத்து 9 வருது. அப்போ இது தப்பு. ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பி பார்ப்போம். நான் என்ன பண்ணுறது தெரியுதா? ஜஸ்ட்டு பெருக்கிறேன், அவ்வளோதான். 3 7 சார் 21. நான் அப்போ 1 எடுத்துக்கிறேன். அடுத்து 2 கேரி இருக்குது. 7 14 15 16 6 வருது. அப்போ இதுவும் தப்பு. அடுத்து அடுத்து 15783 இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ 15783 7 பண்ணிங்கன்னா 7 மணி 21க்கு 1 மீது 2 7 56 57 58 8 தான் வருது. அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி. ஸோ மூணுமே தப்பு அப்படின்னா டி அப்படிங்கிறத நீங்கள் ஷோராக போடணும். இதை உட்காந்து செக் பண்ணக்கூடாது. பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ 15873 நான் 7 பண்ணுறேன். 21க்கு 1 மீதி 2 49 50 51க்கு 1 மீதி 5 7 49 56 61க்கு 1 மீதி 6 35 35 6 41க்கு 1 அப்புறம் 7 7 11. சரியா? ஸோ எல்லாமே 1 1 வந்துச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு ப்ரைம் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த கொஸ்டின் ஒரு எக்ஸாம்பிள் 2020 யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? a simple mathematical operation in each number sequence 14 18 20 24 30 32 result in a sequence with respect to prime number. ஸோ கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டான். ப்ரைம் நம்பரை வச்சு நாங்கள் ஏதோ பண்ணுறோம்ப்பா, நீங்கள் இதை வச்சு இந்த ஒரு சீக்வன்ஸை கண்டுபிடிங்க. which one of the following is the next number in the sequence. சரி, ப்ரைம் நம்பரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றுமே தோணலை. சரி, இருந்தாலும் நான் பார்க்குறேன். 14 18 ஏதோ ப்ரைம் நம்பர் பக்கத்தில் உள்ள நம்பர் மாதிரி இருக்குது. ஸோ 14 - 1 போட்டால் எனக்கு 13 வருது. ஆமாம், ப்ரைம் நம்பரு. 18 - 1 போட்டால் எனக்கு 17 வருது. எஸ், இதுவும் ப்ரைம் நம்பரு. 20 - 1 போட்டால் 19 வருது. ஆமாம், இதுவும் ப்ரைம் நம்பரு. அப்போ -1 பண்ணியிருக்காங்களா? சரி, ஓகே. அப்போ எந்த நம்பரில் -1 பண்ணால் ப்ரைம் நம்பர் வருது? சாய்ஸ் 34 இருக்குது. -1 33 நாட் ப்ரைம் நம்பர். -1 போட்டால் 35 நாட் ப்ரைம் நம்பர். -1 போட்டால் 37 ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்குது. எஸ், ப்ரைம் நம்பர் தான். இது தப்பான்னு பார்க்கணும்ல. 40 - 1 39 இது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆன்சர் சி தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சரில் செக் பண்ணி இந்த கொஸ்டினை ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகே, அகெயின் ஒரு டேட்டா சஃபிஷியன்சி கொஸ்டின் யூபிஎஸ்சி 2020 கேட்டது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. n is a unique natural number between 10 and 20. ஸோ வாட் இஸ் n? ஸோ 10க்கும் 20க்கும் நடுவில் n அப்படிங்கிறது ஒரு யூனிக் நேச்சுரல் நம்பர் கொடுக்குறேன். ஸோ அது வந்து என்ன நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, ஸோ 10க்கு 20 நம்பரில் நிறைய நம்பர் இருக்குது. 10 நம்பர் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு n இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அப்போ என்னென்ன நம்பர்லாம் இருக்குது? 11 13
17, 19. I have 4 numbers. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு நம்பர் யூனிக் நேச்சுரல் நம்பர் எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் வேணும். அப்போ அந்த ஒரு நம்பர் கிடைக்கல. ஸ்டேட்மெண்ட் 2 பார்க்குறேன். n leaves a remainder of 1 when divisible by 4. 4ஆல் டிவைட் பண்ணும் ரிமைண்டர் 1 வர்ற மாதிரி எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 மறந்துடணும். ஓகேவா, வெறும் ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு எனக்கு 10க்கும் 20க்கும் நடுவில் 14 13 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வரும். 17 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வரும். அப்போ ஐ காட் 2 நம்பர்ஸ். ஓகே, அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு எனக்கு தனியாக ஆன்சர் வரல, 2 வச்சு தனியாக ஆன்சர் வரல. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 2 நான் கம்பைன் பண்ணுறேன். ஓகே, கம்பைன் பண்ணும்போது எனக்கு 13ம் காமனாக இருக்குது, 17ம் காமனாக இருக்குது. பட் அந்த யூனிக் நம்பர் எனக்கு கிடைக்கல. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகேவா, ஸோ இதான் டேட்டா சஃபிஷியன்சியோட பியூட்டி. நீங்கள் பெருசாக சால்வ் பண்ண வேண்டியிருக்காது, பட் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம், யோசிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதுவும் அகெயின் டேட்டா சஃபிஷியன்சி. ஸோ இதுக்கு நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஓகே, எஸ். ஸோ வாட் ஆர் தி 2 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க, எது அந்த 2 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, ஃபைன். ஸ்டேட்மெண்ட் 1 their product is 21. ஓகே, ஸோ 21 × 1 21 தான் வரும். 7 × 3 21 தான் வரும். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் எனக்கு. அடுத்து their sum is 10ன்னு சொல்லியிருக்காங்க. சம் 10 வர்ற மாதிரி நிறையா நம்பர் இருக்குது. எனது 8 + 2 10 தான், 7 + 3 10 தான். இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது. ஓகேவா, சரி. இப்போ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா, எனக்கு இதில் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதுலேயும் நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் 6 + 4 கூட 10 தான். ஓகேவா, நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தனித்தனியாக பார்க்கவும் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ப்ராடக்ட் 20 வரணும், கூட்டினா 10 வரணும். 7ஐயும் 3ஐயும் பெருக்குனா 21 வருது. 7ஐயும் 3ஐயும் கூட்டினா எனக்கு 10ம் வருது. ஓகேவா, ஸோ இப்போ இதுதான் ஆன்சராக இருக்கிறதுக்கான மோஸ்ட் பாசிபிள் வே. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகேவா, ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டேட்டா சஃபிஷியன்சி நம்பர் சிஸ்டத்தில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பிரைம் நம்பர்னால் என்ன, டிவிசிபிலிட்டி ரூல், இந்த ரெண்டுமே தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் 2 or 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் இதில் கண்டிப்பாக எடுக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு கொஸ்டின், இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் லைக் பாஸ் பண்ணி பாருங்கள், பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் நீங்கள் மார்க் பண்ணுங்கள், அதே ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல் நம்பர் கொஸ்டின் இங்கே இருக்குது, கொஸ்டினே கொடுக்கலையா. சரி, 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது, 2 கன்க்ளூஷன் இருக்குப்பா. ஸோ இதில் எந்த கன்க்ளூஷன் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் ஃப்ரம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஆல் நம்பர் டிவிசிபிள் பை 2, அப்போ 2 4 6 8 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஆல் நம்பர் டிவிசிபிள் பை 3, அப்போ 3 6 9 இப்படியும் போயிட்டே இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 3ஆலையும் 2ஆலையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை ஆகுது, டிவிசிபிள் ஆகுது அப்படின்னா அது வந்து 6ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். கரெக்டாக, ஸோ அப்போ நம்பரே என்னவாக இருக்கணும், 6 12 18 இந்த மாதிரி 6ஓட டேபிள்ஸில் போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் எனக்கு என்னது கன்க்ளூஷன், இதுதான் கன்க்ளூஷன். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கன்க்ளூஷன் 1 பார்க்குறேன். ஆல் நம்பர் டிவிசிபிள் பை 6, எஸ், எல்லா நம்பருமே டிவிசிபிள் பை 6, கன்க்ளூஷன் 1 கரெக்டு. கன்க்ளூஷன் 2 ஆல் நம்பர் டிவிசிபிள் பை 4, 12 டிவைட் ஆகும். அடுத்து கூட இங்கே என்ன வரும், 24 வரும். 24ம் டிவைட் ஆகும், ஆனால் 6 டிவைட் ஆகாது, 18 டிவைட் ஆகாது. அப்போ கன்க்ளூஷன் 2 வந்து இன்கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. ஓகேவா, ஸோ யூபிஎஸ்சி 2020ல் கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது நல்ல இன்ட்ரெஸ்டான கொஸ்டின். ஹவு மெனி இன்டிஜர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 1 and 100 which 4 as a digit but not divisible by 4. ஓகேவா, ஸோ இன்ட்ரடக்ஷனில் இந்த மாதிரி ஒரு ரசம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. எஸ், ஸோ இதில் நம்பர் பாருங்களேன், 4 14 24 34, அடுத்து 40 41 42 43 44 45 46 47 48 49, அடுத்து என்ன இருக்குது 54 64 74 84 94. மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 4, இங்கே ஒரு 5, 9 10 11 12 13 14 15 16 17 18 19. டோட்டலி ஐ ஹேவ் 90 நம்பர்ஸ். என்ன சொல்லியிருக்கான், 4 as a digit, 4 டிஜிட்டாக இருக்க மாதிரி 19 நம்பர் இருக்குது. பட் நாட் டிவிசிபிள் பை 4 கேட்டிருக்கான். ஸோ நாட் டிவிசிபிள் பை பார்க்குறதுக்கு பதிலாக எனக்கு 4த்தோட டேபிள்ஸ் தெரியும். ஸோ டிவிசிபிள் பை 4 பார்க்கலாமா. ஸோ 4 4ஆல் டிவைட் ஆகும், 24 40 44 48 84 64. எத்தனை நம்பர் வந்திருக்கு, 7 நம்பர் வந்திருக்கு. ஐ திங்க் இவ்வளோ தான் டிவைட் ஆகும், வேறு எந்த நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகுது. ஓகேவா, எஸ், 4ஆல் டிவைட்னா லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் ஆகணும், லாஸ்ட் 2 டிஜிட் டிவைட் ஆகிற மாதிரி இவ்வளோ தான் நம்பர் இருக்குது. ஸோ இந்த 7 நம்பர்ஸ், ஸோ 3 4 5 6 7 7 நம்பர்ஸ் நீங்கள் அதில் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 நம்பர்ஸ் உங்களுக்கு டிவைட் ஆகாத நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி.
ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 2-3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டுருக்கு. லாஸ்ட்டாக 2024லேயும் வந்துருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் வாட் வேல்யூ த சம் ஆஃப் த டிஜிட் இன் த நம்பர்ஸ் 10^n+1 இஸ் 2. ஓகே. ஸோ 10^n+1 இஸ் 2. என்னது? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கூட்டி பார்க்கணும். சரி, n is equal to நான் சும்மா 0 போட்டு பார்க்குறேன். ஓகேவா? anything power 0 is 1. ஸோ 1+1 I got 1 வந்துடுச்சு, சாரி 2 வந்துடுச்சு. அப்போ 0 போட்டால் எனக்கு 2 வருது. சரி, ஓகே. 10^1 போடுறேன், +1 = 10+1 = 11. ரெண்டையும் கூட்டினா 2 வருது. அப்போ n = 1 போடும்போதும் 2 வருது. n = 2 போடுறேன். அப்போது 10² 100. 100+1 என்ன வருது எனக்கு? 101. இந்த டிஜிட்ஸை கூட்டி பாருங்கள். 1 + 0 + 1 கூட்டம் என்ன வருது எனக்கு? 2 வருது. அப்போ எல்லாத்துக்குமே 2 வருது. அப்போ நான் இப்போ சாய்ஸ்க்கு போகிறேன். ஃபார் n = 0 ஒன்லி. ஐயோ தப்பு. ஏன் அப்படின்னா n 0க்கும் வருது, 1க்கும் வருது, 2க்கும் வருது. ஓகேவா? எல்லா நம்பருக்குமே வருது. அடுத்து ஃபார் பாசிட்டிவ் இன்டிஜர் n ஒன்லி. பாசிட்டிவ் மட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை, n = 0 வருது, அது இன்டிஜர் தான். ஸோ தேர்டும் தப்பு. ஃபார் எனி ரீட் நம்பர் n, எனி நம்பருக்கு வருமா அப்படின்னா, இல்லை மைனஸ்லாம் போட்டால் வருமானா அது கஷ்டம், அப்படி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஃபார் எனி ஹோல் நம்பர் n. ஓகேவா? இந்த கொஸ்டின் யூபிஎஸ்சி 2020 கேட்ட கொஸ்டின். சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்தாலே போதும். ஓகே. நெக்ஸ்ட், எஸ், இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டான கொஸ்டின். 2019 ப்ரைம் நம்பரை வச்சு ஒரு ரீசனிங்கில். ஓகேவா? ஸோ 132, 129, 124, 117, 106, 93 எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணதுக்கு உங்களுக்கு ப்ரைம் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். பட் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிருப்பா. இதோட டிஃப்ரென்ஸ் என்னது? 3 என்ன பண்ணியிருக்காங்க? மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிஃப்ரென்ஸ் 5 என்ன பண்ணியிருக்காங்க? மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 4 7 என்ன பண்ணியிருக்காங்க? மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக என்னவா இருந்திருக்கணும்? 11 இருந்திருக்கணும். ஏன்னா அதுதான் ப்ரைம் நம்பர், மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிஃப்ரென்ஸ் 13 இருந்திருக்கணும். எஸ், 13 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கணும்? 17 இருந்திருக்கணும். ஸோ 17 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ 93ல் 17 நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் 76. இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ 2019 கேட்டால் ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸில் உள்ள கொஸ்டின் வச்சு சால்வ் பண்ணோம் இல்லையா? இப்போ டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு கேட்டிருக்க ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த நம்பர் பாருங்கள். த ஸ்மாலஸ்ட் நம்பர் greater than 1000 that when divided by any one of the number. ஸோ 6 கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க, 12, 15, 18. ஓகேவா? இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது லீவ்ஸ் ரிமைண்டர் 3. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரிஜினல் ப்ரொசீஜர் நீங்கள் இந்த நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அது ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, அதை சம் பண்ணணும், அந்த லீஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. பட் டிவிசிபிலிட்டி ரூலை மட்டுமே வச்சு சால்வ் பண்ணக்கூடியது. ஸோ உங்களுக்கு ரிமைண்டர் 3 கொடுத்துருக்காங்களா? ஸோ எல்லா நம்பரில் 3 மைனஸ் பண்ணுறேன். 1070 1080 1180. ஸோ 3 மைனஸ் பண்ணுறேன். இப்போ இந்த நம்பர் கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகணும். ஓகேவா? அப்படி டிவைட் ஆச்சுன்னா அது ஆன்சர். ஸோ 6 9 எல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் தெரியுமா? தெரியும். சம் ஆஃப் த நம்பர் டிவிசிபிள் பை என்னவாக இருக்கணும்? 9ஆக இருக்கணும். சரி சார், ஏன் சார் 9 எடுத்தீங்க? எல்லா நம்பரும் பார்க்கலாம்ப்பா. ஆனால் வந்து 9க்கும் 3க்கும் ரொம்ப ஈஸியாகவே டிவிசிபிலிட்டி பார்க்கலாம். மோஸ்ட்லி பெரிய நம்பருக்கு செக் பண்ணால் ஈஸியாக முடியும். ஓகேவா? ஸோ இதை கூட்டி பாருங்கள் 7, அப்போ இது தப்பு. கூட்டி பாருங்கள் 8, இது தப்பு. லாஸ்ட் நம்பர் கூட்டி பாருங்கள் 10, இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் சி மட்டும் தான் கரெக்ட். ஏன்னா 10 1 + 0 + 8 + 0 கூட்டி பாருங்கள் 9 வரும். ஸோ இந்த நம்பர் தான் 3ஆல் டிவைட் ஆகும். சார் 1083 எப்படி 1080 மாறிச்சு? இந்த 3 ரிமைண்டர் 3 சொன்னாங்க இல்லையா? அந்த 3ஐ மைனஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பர் நான் எடுத்திருக்கேன்ப்பா. அதனால எனக்கு 1080 வந்துச்சு. அந்த 1080 9ஆல் பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகுது. ஸோ 9ஆல் பெர்ஃபெக்டாக டிவைட் ஆகிற ஒரே ஒரு நம்பர் அது மட்டும் தான் இருக்கும். சார் வேறு நம்பர் இருந்துச்சுன்னா, எஸ், வேறு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதர் நம்பரோட ஃபேக்டர்ஸ் வச்சு செக் பண்ணி பார்க்கணும்ப்பா. ஓகே. எஸ், இந்த நம்பர் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த நம்பர் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். யூபிஎஸ்சி 2021 7ஓட டிவிசிபிலிட்டி ரூல் சொன்னால நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஸோ ரைட் சைட்லேருந்து 3 3ஆக பிரிக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? ப்ளஸ்ஸு மைனஸ் போடணும். ஓகேவா? எடுத்து நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ பியோட வேல்யூ என்ன சார் நாங்கள் போடணும்? நீங்கள் எதுவுமே போடாதீங்க. ஓகேவா? எதுவுமே போடாமல் வச்சு என்ன வரும்? ஏன்னா ப்ளஸ் பண்ண ஒரு வேல்யூ வந்துடும். அதில் இதை மைனஸ் பண்ணுங்கள். 25p அப்படிங்கிறது 250 ப்ளஸ். ஓகேவா? ஏன்னா 250 கூட ஒரு இந்த பி வருது இல்லையா? ஸோ 250 மைனஸ் பண்ணிட்டு அந்த பிங்கிற வேல்யூக்கு ஒரு வேல்யூ வர்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? எஸ், இந்த கொஸ்டின் XYZ 3 digit number
வேர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் நாட் மல்டிபிள் ஆஃப் 3 தென் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ உங்களுக்கு ஜென்ரலி தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு 3 டிஜிட் நம்பரோட சிண்டெக்ஸ் தெரியணும்ப்பா. ஒரு டிஜிட் நம்பர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். இது சிங்கிள் டிஜிட் நம்பரு. இதே 2 டிஜிட் நம்பராக இருந்தால் 10x ப்ளஸ் ஒய்ன்னு எடுப்போம். ஏன்னா 2 டிஜிட் நம்பர்னால் 1th பிளேஸும் வரும் 10th பிளேஸ் வரும் இல்லையா. இதுவே 3 டிஜிட் நம்பர் அப்படின்னா 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட்னு எடுப்போம்ப்பா. இதுதான் 3 டிஜிட் நம்பர். ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான் XY செட்டா. ஸோ 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட். அடுத்து என்னது ப்ளஸ்ஸு YZXா. ஸோ 100y ப்ளஸ் 10z ப்ளஸ் எக்ஸ். அடுத்து ZXYயா 100z ப்ளஸ் 10x ப்ளஸ் ஒய். இதை கூட்டினீங்கன்னா 100 கரெக்டாக கூட்டுங்க பார்ப்போம். 100 10 1 அப்போது 111 வந்துடும். எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு கண்டக்ட்ஸ் வரும். 311 அது என்ன அப்படின்னா 311னா 3 × 37 இதான் உங்களுக்கு என்ன வரும் 3 × 11 வந்துடும். அண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போ நீங்கள் சாய்ஸாக பாருங்கள் நாட் டிவிசிபிள் பை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ சாய்ஸில் இதில் உங்களுக்கு பாருங்கள் 3 இருக்குது. அப்போ கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3 ஆன்சர் வராது. 37 இருக்குது. 37 ஆன்சர் வராது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் வராது. ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த சம்மை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 டிஜிட் நம்பர் 2 டிஜிட் நம்பர் இப்படி வர்ற மாதிரி சம்ஸ் வந்துட்டுருக்கு. லாஸ்ட் வரும் கேட்டாங்க. ஓகே எஸ். இந்த நம்பர் பாருங்கள் காமெடியான சம்மு. ஹவு மெனி 5 digit prime numbers can be obtained by using all the digits 1 2 3 4 5 without repetition. சார் வித்தவுட் ரிப்பீட்டேஷன் வந்திருக்கு. இது பெர்மிட்டேஷன் உள்ள சம்மா இல்லைப்பா. இது வந்து டிவிசிபிலிட்டி உள்ள சம் தான். என்ன அப்படின்னா இப்போ அந்த 5 நம்பரையும் யூஸ் பண்ணணுமா 5 டிஜிட் நம்பரு ரிப்பீட்டேஷன் இல்லாமல். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இது ஒரு டிஜிட்டு, 1 2 3 5 4 இது ஒரு டிஜிட்டு. இந்த மாதிரி மாற்றி 5 நம்பரை 120 வேஸில் நான் எழுதலாம் ஆஸ் பர் பெர்மிட்டேஷன். பட் நான் எழுத போகிறதில்ல. எனக்கு வந்து என்ன கேட்டிருக்கான் அந்த மாதிரி எத்தனை நம்பர் ப்ரைம் நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்கான். நம்ம 1லேருந்து 100 ப்ரைம் நம்பர் எழுதும்போதே கஷ்டப்பட்டு எழுதுகிறோம். ஓகேவா. அது 25 இருக்கும் ஃபேக்ட் தெரியும். 100 to 200 21 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது ஃபேக்ட் நம்மளுக்கு தெரியும். பட் இதை எழுதி பார்க்குறதுங்கிறது கொஞ்சமே கஷ்டமான வேலை. கரெக்டாக. பட் இங்கே எனக்கு டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுது அப்படின்னா இதை கூட்டி பாருங்கள். 5 10 15 கூட்டினா 15 வருது. 15 divisible by 3 then the whole number will be divisible by 3. So I know that prime number is nothing but the number of factors is 2. Otherwise that the number divisible by 1 and itself. ஓகேவா. ஸோ இதை பாருங்கள் சம் எனக்கு 15 வந்தது. அப்போ 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ 3 ஒன் ஆஃப் தி ஃபேக்டர். அப்போ இது எதுவுமே ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. ஸோ இந்த 1 2 3 4 5 யூஸ் பண்ணி எனக்கு ப்ரைம் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஃபைன். எஸ். திஸ் கொஸ்டின் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூபிஎஸ்சி 2020 கேட்ட கொஸ்டின். ஓகேவா. ஏ டிஜிட் என் கிரேட்டர் தென் 3. ஸோ 3யோட பெருசாக இருக்கணும். இஸ் டிவிசிபிள் பை 3ஆகவும் இருக்கணும். பட் நாட் டிவிசிபிள் பை 6ஆகவும் இருக்கணும். ஸோ என்ன ஃபாலோயிங் இஸ் டிவிசிபிள் பை 4. ஓகே. அப்போ என்னங்கிற நம்பரை நான் சூஸ் பண்ணணும். 3யை விட பெருசாக இருக்கணும். 3ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா 6 இருக்குது. ஆனால் 6ஆல் டிவைட் ஆகக்கூடாது. அப்போ 9. அப்போ n = 9 எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ 2 × 9 = 18. இது எனக்கு 4ஆல் டிவைட் ஆகலை. 3 × 9 = 27. 4ஆல் டிவைட் ஆகலை. 2 × 9 + 4 18 + 4 = 22. இதுவும் 4ஆல் டிவைட் ஆகலை. அப்போ இதில் 9 போட்டால் 27 + 1 28. 28 எஸ் 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஈஸியான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் டி. எஸ். இந்த கொஸ்டின் பாருங்கள். 8 டிஜிட் நம்பர் 8 டிஜிட் கொடுத்துருக்காங்களா. எஸ். ஃபைன். லீவ்ஸ் ரிமைண்டர் 0 and divided by 3. அதாவது 3ஆல் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபைன் த வேல்யூஸ். ஃபைன் ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் பி ஆர் பாசிபிள். அப்போ பிங்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் எத்தனை வேல்யூஸ் வரலான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு நம்பராக போட்டு செக் பண்ணி பார்க்கணும். பட் அதுலேயும் ட்விஸ்ட்னு வச்சுருக்காங்க. சாய்ஸில் நம்பர் கொடுக்கல. ஹவு மெனி டைம்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதுக்கு நான் சொன்ன டெக்னிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும்பா. 4 2 5 2 7 4 6 பி இதான் கொடுத்துருக்க நம்பர். 4 + 2 6 டிவைட் ஆகும். 7 + 2 9 டிவைட் ஆகும். 6 கட் பண்ணிக்கலாம். 4 + 5 9 கட் பண்ணிக்கலாம். ஸோ பி அப்படிங்கிற இடத்துல நான் வந்து எந்த நம்பர் போட்டாலும் அது 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ நான் 0 போடலாம், 3 போடலாம், 6 போடலாம், 9 போடலாம். இந்த 4 நம்பர்ஸ் எதனாலும் போடலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இதில் நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் போட்டுட்ருக்கணும். ஸோ நான் சொன்ன ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ இது நம்பர் 136 is added to 5b7. ஸோ ஒரு நல்ல லாஜிக்கல் கொஸ்டின். ஓகேவா. 136 added to 5b7.
the sum obtained is 7a3. Fine. So where a and b are integers, it is given that 7a3 is exactly divisible by 3. அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 136 இருக்கா, அடுத்து 5b7 இருக்கா, அடுத்து 7a3 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இப்போ எனக்கு 3ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. 3ஆல் டிவைட் ஆகணும்னா இங்கே 3 இருக்குது. ஓகே, அப்போ 7a இந்த ரெண்டையும் கூட்டும்போது எனக்கு என்ன வரணும்னா 9 வரணும். ஓகேவா, அப்போ என்ன இருக்கணும் 7 + 2 இருக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு என்ன இருக்கலாம் 7 + 5 இருக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன இருக்கலாம் 7 + 8 இருக்கலாம். இதெல்லாம் கூட்டும்போது எனக்கு 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி வருது. ஸோ ஏயோட வேல்யூ எனக்கு 2 இருக்கலாம், 5 இருக்கலாம், 8 இருக்கலாம். அந்த 3 வேல்யூவில் வரலாம். ஓகேவா, ஃபைன். இப்போது இது வந்து கூட்டினா என்ன வருது, எனக்கு 13 வருது. நான் 3 போட்டேன், 1 கேரி போட்டேன். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு 4 வருது. ஓகேவா, ஸோ 4 வரும்போது எனக்கு ஏ வந்து கண்டிப்பாக என்ன வரணும் 5 இருக்கணும், இல்லைனா 8 இருக்கணும். அப்படிங்கிறது நான் வந்து இதில் போட்டிருக்கேன். ஓகே, 5 இருக்கணும், இல்லைனா 8 இருக்கணும், இல்லைனா 2 இருக்கணும். ஸோ இந்த ரெண்டையும் 4 வருது, இங்கே ரெண்டையும் கூட்டி பாருங்கள் எனக்கு என்ன வருது 6 வருது. அப்போ 1 இங்கே கேரி வரணும். இங்கே 4க்கு அடுத்து 1 கேரி வரணும்னா கண்டிப்பாக அந்த நம்பர் என்னவாக இருக்கணும் 7 விட பெருசாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து 7 போட்டிங்கன்னா 11 வரும், தப்பாயிரும். இந்த இடத்துல நீங்கள் 8 போட்டிங்க அப்படின்னா 8 9 10 2, அப்போ 2 வந்துருச்சா, 8 போட்டால் 2 வந்துருச்சு. 9 போட்டு பாருங்கள் 10 13, அதுக்கு மேலே அப்போ 5 8 வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ 8 போட்டிங்க அப்படின்னா 9 10 12க்கு 2 வந்துருச்சு. அடுத்துங்க வந்துச்சுங்க கேரி 1 வந்துச்சு, 7 வந்துச்சு. ஸோ ஒன்லி பாசிபிள் வே என்ன தான் இருக்குது 8 மட்டும் தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, எஸ் திஸ் கொஸ்டின். ஸோ ஆர் அண்ட் எஸ் ஆர் டிஃபரெண்ட் இன்டிஜர்ஸ், போத் ஆர் divisible by 5 5ஆல் டிவைட் ஆகணும் வேறு நம்பர். ஸோ which of the following is not necessarily true. ஸோ இந்த 4 இதில் எது கண்டிப்பாக தப்பாக இருக்கும், அதாவது உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ சும்மா ஏதாவது நம்பர் எடுத்து பார்ப்போம். ஆர் அண்ட் எஸ் ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, செக் பண்ணி பார்த்துருவோம். சரி, ஒரு நம்பர் 10 - 5 divisible by 5. ஓகேவா, எஸ். ஸோ ரெண்டு நம்பர் இதெல்லாம் எடுத்துக்கலாம், போத் divisible by 5ன்னு சொல்லியிருக்காங்க. 10 5ஆல் டிவைட் ஆகும், 5 5ஆல் டிவைட் ஆகும். டிஃபரன்ஸ் பண்ணால் 5 வருது, இது டிவைட் ஆகுது. அப்போ இது வந்து கரெக்டு. சரி, எனக்கு நாட் நெசசரிலி ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. எது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆர் + 5 இஸ் divisible by 10 கேட்டிருக்காங்க. சரி, இது 10ன்னு வச்சுக்கிறேன், இதை 5ன்னு வச்சுக்கிறேன், எனக்கு 15 கிடைக்குது. இதை 10ன்னு வச்சுக்கிறேன், இது 20ன்னு வச்சுக்கிறேன், இது 30ன்னு கிடைக்குது. அப்போ எனக்கு என்ன ஆகுது, டிவைடு ஆகுதான்னு கேட்டால் ஒரு இதில் ஆகுது, ஒரு இதில் ஆகலை. அப்போ நாட் நெசசரிலி ட்ரூ அப்படின்னா கண்டிப்பாப் தப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது? அப்போ இது தப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து R × S divisible by 25 கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 × 5 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 50 வரும். கண்டிப்பாக 25 டிவைட் ஆகும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே 5 இருக்கும்போது கண்டிப்பாக 5 × 5 25 வந்துடும். ஸோ கண்டிப்பாக இது கரெக்டு. ஓகேவா? அடுத்து R² + 5 வரும். இதுலேயும் நம்மளுக்கு என்ன வந்துடும் பாருங்கள். ஸோ R² இப்போ வந்து 5² கொடுக்குறேன், ப்ளஸ் 10² கொடுக்குறேன். ஸோ 25 + 100 = என்ன வந்துடும்? 125. கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு என்ன வந்துடும்? ஒரு 5 வந்துடும். ஸோ காமன் 5 கண்டிப்பாக வெளியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ இதில் நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது என்னது? ஆப்ஷன் பி மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ஷன் பி போட்டுக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் த பெஸ்ட். ஸோ நம்ம மொதல் கிளாஸில் நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இன்றைக்கி வந்து செஷன் 2. செஷன் 2ல் இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ப்ரைம் நம்பர்ஸ் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசிட் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அதை வச்சு வரக்கூடிய யூபிஎஸ்சி சம் அப் டு 2024 நம்ம பார்த்துட்டோம். தென் அதுக்கடுத்து டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம பார்த்தோம். டிவிசிபிலிட்டி ரூலை பொறுத்தவரை 2 3 4 5 7 8 எல்லாமே வச்சுட்டோம். அப்போது 3 9 7 8 இதை வச்சுலாம் நம்மளுக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த யூபிஎஸ்சி பிஒய்க்யூ நம்ம ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்த்துட்டோம். ஓகேவா? இதுக்கடுத்து இப்போ நம்ம இந்த கிளாஸ் 2லேயே பார்க்க வேண்டியது டைஸ் அண்ட் ஆட் ஈவன் கான்செப்ட். ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போகிறதுனால நான் வந்து 2 வீடியோவாக போகிறேன். ஸோ இதை வந்து பார்ட் 1 வச்சுக்கலாம். ஸோ டைஸ் அண்ட் ஆட் ஈவன் கான்செப்டில் உள்ள வீடியோஸ் நம்ம வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆட் ஈவன் கான்செப்டில் 2024லேயே நம்மளுக்கு ஒரு
3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஓகேவா. ஸோ ஆட் அண்ட் ஆடை பெருக்குனா என்ன நம்பர் வரும், ஈவெண்ட் அண்ட் ஈவெண்ட்டை பெருக்குனா என்ன நம்பர் வரும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுவரை நீங்கள் ஸ்டே டியூன். ஸோ ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை டெலகிராம் பேஜில் வந்து டிஸ்கஷன் ஃபோரம் இருக்குது, நீங்கள் அதில் வரீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே.